அந்நியசியா ஆர்மீஸ் இன்னைக்கு நாம ஹிஸ் பேபி அதோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது வரையும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு இந்த எஃப்எஃப் பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது உங்களோட கமெண்ட்டை பார்க்கும்போது. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ அதனால தான் ரெகுலராகவுமே வீடியோ போட்டுட்ருக்கேன். இது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போது நீங்கள் எப்போதும் போல் இப்போ பழைய மாதிரியே பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் அடிக்கடி பார்க்க வரீங்க. ஸோ இப்போது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக எல்லாருக்கூடையும் ஜாலியாக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஜிம்மின் கூடயும் கொஞ்சம் நார்மலாக தான் பேசுகிறீங்க. ஆனால் உங்களோட பழைய காதல் இருக்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் ஒன்றும் அவர்கிட்ட வழி இல்லை. நார்மலாக மற்ற மெம்பர்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி தான் நீங்கள் ஜிம்மின் கிட்டேயுமே பேசுகிறீங்க. ஸோ இப்போ தான் ஜிம்மினுக்கு கொஞ்சம் ரிலீஃபாகவுமே இருக்குது. ஸோ அவருமே சிரிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் உங்ககிட்ட நார்மலாக பேசுகிறாரு. ஸோ ஜிம்மின் உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் நல்லா தான் பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் பேசிவிட்டு அங்கிட்டு மற்ற மெம்பர்ஸ்கிட்ட போய் இன்னுமே ஜாலியாக பேசுகிறீங்களா? அதை பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. ஒரு மாதிரி மிஸ் பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் அப்போதெல்லாம் ஒரு மாதிரி அவர்கிட்டயே வந்து வழிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருப்பீங்கள்ல. அவர் என்ன தான் அதை அவாய்ட் பண்ணாலும் அவர் மனசுக்குள்ளே அது பிடிச்சிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இவ ஆரம்போட கேர்ள் ஃப்ரெண்ட், நம்ம இப்படியெல்லாம் யோசனை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் அவர் அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதனால் அவருக்கு இப்பயும் அதை மிஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இப்போ எதுக்கு நம்ம அப்படி மிஸ் பண்ணுறோம்? நாம் தான் அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டோம்ல. ஸோ நம்மளோட லிமிட்டில் இருந்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் போய் நார்மலாக உட்காந்துட்டு நீங்கள் மற்ற மெம்பர்ஸ் கூட பேசுறதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. எங்கிட்ட டேயாங் தான் ரொம்ப உங்ககிட்ட வலிஞ்சிக்கிட்டே பேசிகிட்ருக்காரு. ஏன்னா அவருக்கு தான் உங்களை பிடிச்சி போச்சுல. ஸோ அதனால தான் அப்படியே உங்களுக்கு ரூட்டை போடலாம், இப்போ தான் யாரும் கேப்பில் இல்லையே அப்படின்ட்டு தான் அவர் இப்போ உங்ககிட்ட பேசி உங்ககிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அவர் மனசுக்குள்ளே இப்போ வயன்கிட்ட க்ளோஸ் ஆகி அதுக்கப்புறம் லவ் ப்ரப்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் வயன் அக்செப்ட் பண்ணி ஆரம்ப ஒத்துக்க வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி இதுக்கப்புறம் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கும்போதே அவருக்கு செம்ம குஷியாக இருக்குது. ஏ டேயாங் என்னடா கனவு கண்டுட்ருக்க? டே ட்ரீமிங் பண்ணிகிட்ருக்கியா? இல்லை வயன், அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் ரியாலிட்டிக்கு வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்குது உங்ககிட்ட பேசுகிறதே. அதை ஜேகே நோட்டீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. இவன் சரியில்லையே, எப்போதுமே இவ்வளோ குஷியாக இருக்க மாட்டான். இன்றைக்கி என்னென்னா அதுவும் வயன் கூட பேசும்போது மட்டும் ரொம்ப குஷியாயிடுறானே, சம்திங் ராங் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே தான் ஜெயிக்க போகிறாரு. அதெல்லாம் டேயாங் நோட்டீஸ் பண்ணாலும் கண்டுக்காம உங்ககிட்ட தான் ஆர்வமாக பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எந்த தாட்டும் இல்லை. ஒரு குட் ஃப்ரெண்ட் மாதிரி தான் டேயாங் கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. டேயாங்கோட கம்பெனி உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அவரும் நீங்களும் ஒரு மாதிரி சேம் வைப்பாக இருக்க மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகுது. நீங்களும் ஜாலியாக பேச அவரும் ஜாலியாக பேச அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் உங்களோட கண்ணு ஒரு பக்கம் ஜிமினியே தான் பார்த்துட்ருக்கு. ஜிமின் அங்கிட்டு ஆரம் கூட தான் நார்மலாக பேசிகிட்டு இருக்காரு. ஆரம் தான் கன்வின்ஸ் ஆகிட்டாரே. ஸோ அதனால அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ஜிமினியை தான் பார்க்குறீங்க. இப்போது உங்களுக்கு லவ் இருக்கா இல்லையான்னு கேட்டால் லவ் இருக்குதான். நீங்கள் ஆனால் அதை மறைச்சி வச்சிட்ருக்கீங்க. ஏன்னா அன்றைக்கே வேணான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணார். அது மனசுலேருந்து தானே வந்திருக்கும். அப்போ அது உண்மையாக தான் இருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம லவ் வர வச்சு மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணார்னா அது என்னால் தாங்க முடியாது. அதுவும் இல்லாமல் ஆரம்க்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஜிமினுக்கும் சண்டை வந்துடும். எதுக்கு இதெல்லாம்? அதுக்கு நம்ம இப்படியே ஒன் சைடு லவ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் நீங்கள் ஜிமினியாக பார்த்துட்ருக்கீங்க. சரி, நீ அவனையே பார்த்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. நீ விட்டுரு, அவனை மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்ட்டு உங்களோட மனசாட்சி சொல்ல, ஆமாம் அதுவும் கரெக்டு தான், நம்ம மூவ் ஆன் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அப்படியே டேயாங் பக்கம் திரும்புறீங்க. பார்த்தா டேயாங் உங்கள் ஃபேஸை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜிமினை பார்த்தது ஃபீல் பண்ணது உங்கள் கண்ணு கூட லைட்டாக கலங்கியிருக்கும். ஸோ அதெல்லாத்தையுமே டேயாங் நோட்டீஸ் பண்ணுறாரு. பட் அதை பற்றி உங்ககிட்ட எதுவுமே கேட்காம, வயன் என்ன, நான் உங்ககிட்ட என்ன கேட்டுட்ருக்கேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க சொல்லு, நெக்ஸ்ட் கான்சர்ட்டுக்கு நான் என்ன ட்ரெஸ் போடுறது அப்படின்ட்டு கேட்டுட்ருக்காரு. நீங்களும் அதுவா, இது நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு நீங்களும் இப்போ டைவர்ட் ஆகி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் பேசுகிறதையும் டேயாங் பார்க்குறாரு. அவருக்கு புரியுது உங்களுக்கு இன்னும் ஜிமினை தான் பிடிச்சிருக்குன்னு. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு மனசை தேத்திக்கிட்டு நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது, அதை பயன்படுத்திக்கிட்டால் நம்மளுக்கு தான் நல்லது அப்படின்ட்டு ஒரு சின்ன நம்பிக்கையில் தான் உங்ககிட்ட இன்னுமே பழகிட்டு இருக்காரு டேயாங். எங்கிட்ட நீங்கள் திரும்பினோன்னே அங்கிட்ட இன்னொரு ஆள் அப்படியே உங்களை தான் திரும்பி பார்க்குறாரு. வேறு யார்? ஜிமின் தான். ஸோ நீங்கள் எங்கிட்ட திரும்ப அப்போ தான் ஜிமின் உங்களை பார்க்குறாரு. இது எப்படின்னா நீங்கள் பார்க்கும்போது ஜிமின் உங்களை பார்க்கல. ஸோ ஜிமின் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியல. ஸோ ஜிமின் உங்களை பார்த்துட்டே எனக்கு ஏன் இப்படி பொசசிவ் ஆகுது,
இந்த டியாங் பேசுறதுனால எனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கு, இதை என்ன சொல்கிறதுண்ணா அப்படின்ட்டு புரியாமல் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சிரித்து சிரித்து வேற டேங் கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக இருக்க மாதிரி தான் ஜிமினுக்கு இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி இவனுக்கு இருக்குது, ரொம்ப தான் பண்ணுறான் அப்படின்ட்டு டேங்கே முறைச்சி பார்க்குறாரு. இதை பக்கத்தில் இருக்க ஆரம் நல்லாவே நோட்டீஸ் பண்ணிட்டாரு. ஜிமின், என்ன ஆரம், என்ன யார் பார்க்குற? இல்லை யாரையும் இல்லையே, நான் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். சும்மா தான் பார்த்துட்டு இருந்தியா? ஆமாம் அப்படின்ட்டு ஜிமினை சமாளிக்க ஆரம்பம் லைட்டாக சிரிக்கிறாரு. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓ ஓகே ஓகே அப்படின்ட்டு வாயன் ஜிமின், நம்ம கொஞ்சம் வெளில வாக்கிங் போகலாம். வாக்கிங்கா? இந்நேரத்தில் எதுக்கு வாக்கிங்? வாடாடே அப்படின்ட்டு இழுத்துக்கிட்டு ஆரம் வெளில கூட்டிகிட்டு போயிட்டாரு. அப்போ கூட ஜிமின் திரும்பி திரும்பி நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னு தான் பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்து ஆரம்புக்கு செம்மையாக சிரிப்பு வருது. இருந்தாலும் அந்த சிரிப்பை அடக்கிக்கிட்டு தான் ஜிமின் அப்படியே இழுத்துட்டு போயிட்டாரு. இதை 3 பேர் ஒட்டுக்க உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கே என்ன நடக்குது, இங்கே எங்கே நடக்குதுன்னு. வேற யாரு? ஜேகே, ஜேஹோப் அண்ட் ஜின், அவங்க 3 பேர் தான். அவங்க 3 பேர் தான் சின்சராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஜேகே தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாரு இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு டேங்கும் அதுக்கப்புறம் நீங்களும் பேசிகிட்டு இருக்கிறத பார்ப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அங்கிட்டு நடந்துட்டுருக்க கூத்த 3 பேரும் உட்காந்து லைனாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். நடக்கட்டும், லாஸ்ட் எல்லாம் அப்படி என்னதான் நடக்க போகுதுன்னு நாமளும் வேடிக்கை பார்ப்போம். லாஸ்ட் வரையும் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க போகிறோமா அப்படின்ட்டு ஜின் கேட்க, பின்ன வேற என்ன பண்ணுறதா ஐடியா? நம்ம ஏன் இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கக்கூடாது? யாரா? டேங்கியும் வயனியுமா அப்படின்ட்டு ஜேகி கேட்குறாரு. ஏன்னா டேங்கியும் வயனியுமா? எதுக்கு டேங்கியும் வயனை சேர்த்து வைக்கணும்? ஜிமினியும் வயனியும் தான் சேர்த்து வைக்கணும். எதுக்கு? என்னடா எதுக்குன்னு கேட்குற? வயனுக்கு தான் ஜிம்னை பிடிச்சிருக்கு. ஜிமின் பார்க்குறத பார்த்தா அவனுக்கும் பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான். ஆனால் வேணாம், நம்ம டேங்கியும் வயனையும் சேர்த்து வைக்கலாம். டேய் என்னடா லூசுத்தனமாக வளர்ற? அங்கே பாருங்க, அவங்க 2 பேரும் எவ்வளோ சிரிச்சுக்கிட்டு எவ்வளோ கெமிஸ்ட்ரியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஜேகே அவங்க 2 பேரையும் கோத்து விடலாம், அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி தான் கேட்டுட்ருக்காரு. ஏன்னா அவருக்கு தான் நல்லாவே தெரியுமே டேங்கை பற்றி. இப்போ உங்களையும் ஜிமினையும் சேர்த்து வச்சா அதுக்கப்புறம் டேங் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அப்படின்ட்டு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு தான் ஜேகே அப்படி சொல்கிறாரு. அப்போ ஜின்னும் ஜேஹோப்போ அப்படியே ஜேகேவை முறைச்சிட்டு, ஏன்டா இப்படி பண்ணுற? வயனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் சேர்த்து வைக்க முடியும். அதுவும் இல்லாமல் அங்கே பாரு, டேங்கும் வயனும் ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. உன் கணக்கை தப்பாக படுது போல அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. ஆனால் இங்கே ஜேகிக்கு நல்லா புரியுது டேயாங் எந்த இன்டென்ஷனில் அவங்கக்கிட்ட பழகிட்டு இருக்காருன்னு. அதே டேயாங் மட்டும் ரொம்ப டீப்பாக அவங்கள லவ் பண்ணிட்டாருனா அதுக்கப்புறம் நீங்கள் ஜிமின் கூட ஒன்று சேர்றத பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவான். அவன் பார்க்க தான் எப்படி, ஆனால் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்ட்டு டேங்கை பார்த்து ஜேகே தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இமேஜின் பண்ண கூட பார்க்க முடியாது. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நைட் டைமும் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நீங்கள் டாக்ஸிக்காண்டி வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆரமும் உங்கள் கூட தான் இருக்காங்க. கேப் புக் பண்ண தான் பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் கேபே புக் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு வயன், கேப் புக் ஆச்சா என்ன? இல்லை ஆரம், என்னன்னு தெரில, லேட்டானனால கேப் எதுவுமே புக் ஆக மாட்டேங்குது. இல்லை இங்கே சிக்னல் ப்ராப்ளமாக எதுவுமே எனக்கு புரியல. சரி நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபோனை தேடினா ஃபோன் இல்லை. ஐயோ வயன், என் ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. நான் சார்ஜிங்கில் போட்டிருக்கேன், எங்கே இருக்குன்னு வேறு தெரியலையே அப்படின்ட்டு அவர் முழிச்சிட்ருக்காரு. இப்போ நான் என்ன பண்ணுறது ஆரம்? சரி ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவர் அப்படியே வராரு. அப்போது ஜிமின் தான் அங்கே குறுக்கால போக, ஜிமின். என்ன ஆரம்? இங்கே வாயேன். என்ன ஆரம் சொல்லுங்கள். இல்லை ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? இல்லை வயன் கேபுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ஆனால் கேபே புக் ஆகல. ஸோ அதனால் அவளை மட்டும் வீட்டு வரையும் போய் விட்டு வரியா? நான் இதுக்கு? நீங்கள் போகலாம்ல? இல்லைடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, எனக்கு ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது. உன்ட்ட நான் சொன்னேன்ல எனக்கு தலைவலிக்குதுன்னு. ஸோ அதனால அந்த தலைவலியோட என்னால் கார் ஓட்ட முடியாது. ஸோ ப்ளீஸ் எனக்காண்டி பண்ணுறியா அப்படின்ட்டு கேட்க, ஸோ ஜிமினாலையும் மறக்க முடியல. அவரும் சரி ஓகே ஆரம், சரி என்னோடய கீ அங்கே தான் இருக்குது, போய் எடுத்துக்கோ. ஓகே அப்படின்ட்டு ஜிமினும் உள்ளே போக ஆரம் மறுபடியும் அவங்கக்கிட்ட வந்து, வயன் ஒன்றும் ஃபீல் பண்ணாத, உன்னை ஜிமின் ட்ராப் பண்ணுவான் வீட்டுக்கிட்ட. என்ன ஜிமினா அதுக்கு? இல்லை அது எனக்கு தலைவலிக்குது வயன், என்னால் கார் ஓட்ட முடியாது. இல்லை நானே வந்து உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அம்மாவையும் பார்த்துட்டு வந்திருப்பேன் அப்படின்ட்டு சொல்ல, நீங்களும் அதுக்கு நீ வேறு மெம்பர்ஸை அனுப்பலாம்ல, எதுக்கு ஜிமின்?
இல்லை மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க, அதுவும் இல்லாமல் சில பேர் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது வேணான்னு தான். ஆனால் ஜிமின் எல்லா ப்ராக்டிஸும் கரெக்ட் டைமுக்கு முடிச்சிட்டான். ஸோ அதனால தான் வயன் அவன் காருமே நல்லாவே ஓட்டுவான், நீ ஒன்றும் பயப்படாத. ஆனால் சொன்னதை கேளு வயன் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக ஜிமினும் வந்துட்டாரு. அப்போ ஆரம், ஓகே ஜிமின், உனக்கு நான் அட்ரஸ் அனுப்புகிறேன், கரெக்டாக அங்கே போய் ட்ராப் பண்ணிவிடு. ஏதாச்சும் ரூட் தெரியலன்னா வயன்கிட்ட கேளு, அவளுக்கு தெரியும், அவள் சொல்லுவா. அது ஓகே ஓகே ஆரம், சரிடா என் கார் எடுத்துகிட்டு போ. ஓகே. அப்போ ஆரமும் சரி ஓகே வயன் கிளம்பு அப்படின்ட்டு அவர் உள்ளே போயிட்டாரு. நீங்கள் ஜிம்னை தான் பார்க்குறீங்க, ஜிம்னு அவங்களே தான் பார்க்குறாரு. ஸோ 2 நிமிஷம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஜிம்மின் தான் போய் கார் எடுத்துகிட்டு வர்றாரு. நீங்களும் வந்துட்டு பின்னாடி சீட்டில் தான் உட்கார போகிறீங்க. வயன் எதுக்கு பின்னாடி சீட்டில் உட்காருறீங்க, முன்னாடியே வந்து உட்காருங்க. இல்லை இல்லை வயன் முன்னாடியே வந்து உட்காந்துக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போயும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருக்குது. ஸோ ஜிம்முக்கு முன்னாடி எப்படி பிஹேவ் பண்ணணுன்னு வேறு உங்களுக்கு சுத்தமாக புரியல. ஸோ அதனால நீங்கள் ஒரு மாதிரி நர்வஸாக தான் முன்னாடி வந்து உட்காடுறீங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டீங்க. வயன், என்ன ஜிமன், அது பெல்ட் போடலையா? நான் அப்போ தானே ட்ரைவ் பண்ண முடியும். பெல்ட்டா? என்ன பெல்ட் அப்படின்ட்டு நீங்கள் புரியாமல் கேட்குறீங்க. அப்போ அவர் தான் வந்து உங்களுக்கு சீட் பெல்ட்டே மாட்டி விடுறாரு. அப்போ தான் உங்களுக்கு புரியுது, சீட் பெல்ட் மாட்டாமல் தான் இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்தோமா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே ஜிவனை தான் பார்க்குறீங்க. அவரும் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம், உங்களுக்கு ஏதாச்சும் ஆக்வர்டாக இருக்கா என்ன? ஆக்வர்டாவா? எனக்கு எதுக்கு இருக்கணும், எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓ ஓகே வயன் அப்படின்ட்டு அவருமே அதுக்கப்புறம் காரை ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே விண்டோ சைட் திரும்பிக்கிட்டு அங்கிட்டு பார்க்குற மாதிரியே தான் வந்துட்டுருக்கீங்க. ஏன்னா இங்கிட்ட திரும்பினா அதுக்கப்புறம் ஜிம்னா பார்ப்பீங்க, உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வரும், எதுக்கு அதெல்லாம் அப்படின்ட்டு தான் உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே உக்காந்துட்ருக்கீங்க அமைதியாக. வயன், என்ன ஜிமன், ஏதாச்சும் சாங் போடட்டா? சாங்கா? உங்கள் இஷ்டம், எது வேணாலும் போட்டுக்கோங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு மறுபடியும் திரும்பிக்கிட்டீங்க. அவரும் ஓகே அப்படின்ட்டு அவர் சாங் ஆன் பண்ண அப்போ ஒரு மாதிரி ரொமான்டிக்கான சாங் தான் ஓடிட்டுருக்கு. அதை கேட்டானே நீங்கள் அப்படியே ஷாக்காக. அப்போது ஜிமினும் ஷாக் ஆகுறாரு. ஆனால் நீங்கள் எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்காத மாதிரி தான் இருக்குது அவர் பார்க்கும்போது. ஏன்னா நீங்கள் தான் விண்டோ சைடு திரும்பிட்டு இருக்கீங்களே, ஸோ அவருக்கு நீங்கள் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்னு புரியல. ஸோ அவரும் சரி ஓகே இந்த சாங் அவங்களுக்கு ஓகே தான் போல் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டாரு. நீங்கள் வேற என்ன இவர் லவ் சாங் போட்டு சேஞ்சே பண்ணாமல் இருக்காரு அப்படின்ட்டு உங்களாலையும் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க முடியல. ஸோ அப்படியே சாங் சேஞ்ச் ஆகிட்டே போகுது. அதுவும் ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்கான சாங்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு உங்களுக்கு. ஐயோ ஏன் இந்த விதி இப்படி விளாடுது, இவர் தான் என்னை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணணுமா, அதுவும் இவர் இந்த மாதிரி சாங்ஸை தான் போடணுமா, ஏன் இப்படி அப்படின்ட்டு தான் உங்களுக்கு தோணிகிட்ருக்கு. ஸோ வயன், என்ன ஜிமன் அப்படின்ட்டு மறுபடியும் திரும்புகிறீங்க. இல்லை எனக்கு இது 2 ரூட்டில் எந்த ரூட்டு போகிறதுன்னு தெரில, ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். அது இந்த ரூட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான், கேபில் போகும்போது இந்த ரூட்டில் தான் கூப்பிட்டு போவாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல. ஸோ ஜிமினும் நீங்கள் சொல்கிறத நம்பி அந்த சைடு போகிறாரு. ஆனால் போயிட்டு தான் இருக்க தவிர உங்கள் வீடு வந்த மாதிரி தெரில. வயன், நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்களா? கரெக்டாக தான் சொன்னேன். அப்போ ஜிமினுக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால் அவர் ஃபோன் எடுத்து ஆரம் சொன்ன அட்ரஸை போட்டு பார்க்குறாரு. பார்த்தா அது வேறு ஆப்போசிட் சைடில் இருக்குது. அப்படியே திரும்பி உங்களை தான் பார்க்குறாரு. என்னாச்சு ஜிமின்? என்ன வயன், நீங்கள் கேபில் போகும்போது எந்த ரூட்டில் போவாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? இப்போ பாருங்கள், நம்ம ஆப்போசிட் சைடில் வந்திருக்கோம். என்ன ஆப்போசிட் சைடில் வந்திருக்கோமா? ஆமாம், ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ? இப்போ திரும்பி போகிறதுக்கு வேறு 1/2 hour ஆகும். என்ன? ஆமாம், எல்லாம் உங்களால் தான் அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் திட்டுறாரு. சாரி ஜிமின், அது எனக்கு தெரியாது. சரி, இன்னொரு வாட்டி எங்கேயாச்சும் போகிறாந்தா அந்த ரூட்டை பார்த்து வச்சுக்கோங்க, அது உங்களோட சேஃப்டிக்கு தான், புரிஞ்சுதா? இல்லைனா நீங்களும் அசால்ட்டாக உட்காந்துருவீங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்காரன் அவங்கள கடத்திட்டு கூப்பிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? ஏன்னா கடத்திட்டெல்லாம் கூப்பிட்டு போவாங்களா? எதுவுமே தெரியாத அப்பாவியாக இருக்கீங்களா வயன் அப்படின்ட்டு அவரும் லைட்டாக திட்டிட்டு அதுக்கப்புறம் அதுவும் உங்கள் மேலே இருக்க அக்கறையில் தான் திட்டுறாரு. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி ஃபேஸை தொங்க போட்டுகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அவரே காமாயிட்டு, வயன் சாரி, அது நான் ஒரு அக்கறையில் தான் திட்டேன். இல்லை புரியுது, என் மேலே இருக்க அக்கறையில் தான் திட்டினீங்க அப்படின்ட்டு உங்கள் கண்ணே கலங்க ஆரம்பிச்சிருச்சு. வயன் அழுகுறீங்களா அப்படின்ட்டு காரை ஸ்டாப் பண்ணிட்டாரு. வயன்
வயன் அப்படின்ட்டு கூப்பிட நீங்கள் நிமிந்தே பார்க்கல. அப்போ அவர் உங்களை பிடிச்சி நிமித்தி அழுகுறீங்களா அப்படின்ட்டு கேட்குறாரு. இல்லை, என்னை இப்படி திட்டிட்டீங்கல்ல, என்னை யாரும் இப்படி திட்டினதில்லை, அதனால்தான் ஒரு மாதிரி அழுக வந்துடுச்சு. சரி சரி அழுகாதீங்க, நான் திட்டமாட்டேன், நான் இதுக்கப்புறம் திட்டவே மாட்டேன் அப்படின்ட்டு அவரையே கெஞ்ச விட்டீங்க நீங்கள். ஸோ அப்படியே அந்த சீன் கட்டானா நெக்ஸ்ட் சீனில் நீங்கள் 2 பேரும் ஒரு கெஃபேல தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஏன்னா அங்கே மழை வர ஆரம்பிச்சிச்சு, அதுவும் ஜோர மழை வந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் இதுக்கு மேலே வண்டி ஓட்டினா அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் போய் மோதிடுவோம் அப்படின்ட்டு ஒரு சைடில் நிப்பாட்டிட்டு 2 பேரும் ஒரு கெஃபேவில் உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு காஃபி குடிச்சிட்ருக்காரு, நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அதுவும் உங்களோட ஃபேவரட் ஐஸ்கிரீம்னால நீங்கள் நல்லா ரசித்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அதை அவர் பார்க்குறாரு தான், அதுவும் உங்களுக்கு தெரியாத மாதிரி பார்த்து ரசிச்சுக்கிட்டே அவரும் மலையை ரசிச்சிட்ருக்காரு. நீங்கள் ஐஸ்கிரீம் மேலே தான் ஃபுல் ஃபோக்கஸ் இருந்தாலும் கண்ணு கொஞ்சம் அங்கிட்டு போயிட்டு தான் வந்துட்டுருக்கு. அது எப்படி நம்மளுக்கு பிடிச்சவர் நம்ம முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும் போது நம்ம கண்ணு அவரை தானே பார்க்கணுன்னு தோணும். அந்த மாதிரி தான் நீங்கள் அவரே சைட் அடிக்கிறீங்க, அவர் பார்க்கும்போது நீங்கள் அப்படியே கீழே குஞ்சிக்கிறீங்க. அப்படி தான் 2 பேரும் ஹைட் அண்ட் சீக் விளாண்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டேன், நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம், ஆனால் அங்கேயா எங்கே? உங்கள் ஃபேஸில் என்னோடய ஃபேஸில் என்ன அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட ஃபோன் ஓப்பன் பண்ணி கேமரா ஓப்பன் பண்ண போகிறீங்க. அப்போ அவரே எந்திரிச்சு உங்ககிட்ட அப்படியே நீலாகிறாரு. நீங்கள் அவரே தான் ஷாக் ஆகிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போது உங்கள் நோஸில் தான் ஐஸ்கிரீம் ஒட்டியிருக்கும் போல், அது அப்படியே ஸ்லோவாக ஒரு மாதிரி ரொமான்டிக்காக தொடச்சி விட மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அப்படியே அவரையே பார்க்க அவர் தொடச்சிட்டு அசால்ட்டாக அங்கேருந்து போயிட்டாரு. வயன், நான் போய் கார் எடுக்கிறேன் வந்துடுங்க அப்படின்ட்டு அவர் பாட்டில் திரும்பி பார்க்காம போயிட்டாரு. இங்கிட்ட உங்களுக்கு தானே ஹார்ட் பீட் அவ்வளோ ரைஸ் ஆகுது, உங்களால் என்ன இது ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இவ்வளோ ரைஸ் ஆகுது அப்படின்ட்டு உங்களோட நெஞ்சில் தான் கையை வச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஹோ அப்படின்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிட்டு, இவர் என்ன சொல்ல வேண்டியதானே, அதை விட்டுட்டு இப்படியே வந்து தொடப்பாரு அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே அப்படியே நீங்கள் எந்திரிச்சு வெளில தான் போகிறீங்க. எங்கிட்ட ஜிமின் என்னதான் அவங்க முன்னாடி கூலாக இருக்காம நடித்தாலும் இப்போ அவர் வெளில வந்தோன்னே அவர் ஹார்ட்டு தான் படப்படன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன நம்மளுக்கு இப்படி இருக்குது, ஜஸ்ட்டு அவள் மூக்கில் தானே ஐஸ்கிரீம் ஒட்டிஞ்சி அதை தானே தொடச்சி விட்டோம், அதுக்கு எதுக்கு நம்மளுக்கு இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு அவர் அப்படியே நின்றுட்டு இருக்கும் போதே, ஜிமின் கார் எடுக்கலையா அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டீங்க. இந்த எடுத்துட்டேன், நீங்கள் இன்னும் வரலையா, அதனால்தான். ஓ அப்படியா அப்படின்ட்டு 2 பேரும் ஃபேஸையே பார்த்துக்கல, ஒரு மாதிரி குனிஞ்ச மாதிரி நீங்கள் பேச அவரும் உங்கள் ஃபேஸை பார்க்காம தான் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் போயிட்டு கார் எடுத்துகிட்டு வராரு. அப்போ தான் கரெக்டாக ஆரம் கால் பண்ணுறாரு. சொல்லுங்கள் ஆரம். இல்லை என்ன வயனை விட்டியா? இல்லை அதான் வயனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா இன்னும் போயிட்டுருக்கியா? என்னடா சொல்கிற, அப்பயே கிளம்பிட்டீங்க, 45 மினிட்ஸ் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு போய் சேரலையா? இல்லை அது நான் வயன்கிட்ட கேட்டேன், அவள் தப்பான ரூட்டை சொல்லிட்டா. ஸோ அதனால் அங்கிட்டு சுற்றி இங்கிட்டு சுற்றி இப்போது மறுபடியும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது. இன்னும் 15 மினிட்ஸ் தான், வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நான் வந்துடுவேன். சரி ஓகே பத்திரம், சரியா? மழை வேற பெஞ்சிட்ருக்கு. ஓகே அப்படின்ட்டு ஜிமினும் காலை கட் பண்ண நீங்களும் அப்போ தான் வந்து காருக்குள்ளே உட்காடுறீங்க. யார்? இல்லை ஆரம் தான். இன்னும் வீட்டுக்கு போய் சேரலையான்னு திட்டினா. நான் வேணா சொல்லிட்டா? இல்லை பரவாயில்ல, நான் சொல்லிட்டேன். அப்படின்ட்டு நீங்களும் அமைதியாக உட்காந்துக்கிட்டீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அமைதி தான். அதுக்குள்ளாட்டி உங்கள் வீட்டுக்கு வந்து கரெக்டாக ட்ராப் பண்ணிட்டாரு ஜிமின். ஸோ நீங்களும் கீழே இறங்கிட்டு அப்படியே இங்கிட்டு வந்து போகிறீங்க. ஆனால் ஜிமினுக்கு பாய் சொல்லதா இல்லை அப்படியே கிளம்பிடலாமா அப்படின்ட்டு மனசு அடிச்சுக்குது. ஸோ ஜிமின் உங்களே தான் பார்க்குறாரு, இவதாச்சும் சொல்லுவாளா இல்லை அப்படியே உள்ளே போயிடுவாளா அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு சரி ஓகே ஒரு பாய் தானே சொல்லிடலாம் அப்படின்ட்டு திரும்ப அப்போ நீங்கள் அப்படியே மோதிட்டு விழுக போகிறீங்க. வேறு யார் மேலே? ஜிமின் மேலே தான். அவர் உங்கள் பின்னாடி தான் நிற்பாருன்னு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ அதனால நீங்கள் விழுக போக ஜிமின் தான் உங்களை பிடிக்கிறாரு. பார்க்கவே செம்ம ரொமான்டிக்காக இருக்குது. அதில் வர மழை இன்னுமே எக்ஸ்ட்ராவாக ரொமான்டிக் ஆக்கிட்டு இருக்கு. நீங்கள் 2 பேரும் ஒருத்தரை பார்க்க மழை துளி அப்படியே உங்கள் ஃபேஸ் மேலே விழுக அந்த நிலாவோட வெளிச்சம் அப்படின்ட்டு செம்ம ரொமான்டிக்காக இருக்குது பார்க்கும் போதே. அப்போது இடிக்கும் போது தான் நீங்கள் 2 பேருமே அது சாரி ஜிமின். இல்லை வயன், நான் தான் சாரி கேட்கணும். நான் அப்படி வந்து உங்கள் பின்னாடி நின்றுட்டேன்ல, அதனால தான் நீங்கள் பயந்துட்டீங்க. ஆமாம், நீங்கள் எதுக்கு வந்து என் பின்னாடி நின்றுட்டுருக்கீங்க? இல்லை மழை ஜோராக பெய்யுதா, அதனால தான். எனக்கு கொஞ்சம் தண்ணி வேறு தவிக்குது, என்னோடய காரில் தண்ணி இல்லை, அதனால தான்.
ஓ உங்களுக்கு தண்ணி வேணுமா, சரி ஓகே வாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்னை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அங்கே தான் அவங்களோட அம்மா இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க எங்கே அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க தூங்கிட்டாங்க போல். நீங்கள் வரத்துக்கு லேட் ஆகிடும்னு நீங்கள் தான் தூங்க சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால தான் அவங்களும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. ஸோ நீங்களும் இங்கே உட்காருங்க ஜிமின், நான் வந்துடுறேன். ஓகே அப்படின்ட்டு ஜிமினும் உங்கள் சோஃபாவில் உட்காந்துட்ருக்காரு. நீங்களும் போயிட்டு அவருக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரீங்க. அவர் அவங்களோட வீட்டை தான் சுற்றி பார்த்துட்ருக்காரு. அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை, ஆனால் ஒரு மாதிரி எலகண்ட்டாக ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. அதுவும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாமே அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் கிராஜுவேட் ஆன ஃபோட்டோ, அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைஸ் வாங்கின ஃபோட்டோஸ் அப்படின்ட்டு எல்லாமே இருக்கா. ஸோ இது எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்ருக்காரு. அப்போது அவர் முன்னாடி இருக்க டேபிளில் ஒரு ஃபோட்டோ பார்க்குறாரு. அதில் நீங்கள் ஆரம் சின்ன குழந்தையில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, அது கூட உங்கள் அம்மாவுமே இருக்காங்க. அதை பார்த்து ஜிமின் அழகாக சிரிக்கிறாரு. அந்த ஃபோட்டோவை எடுத்து எதுக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு அவர் ஃபோனில் ஒரு கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வர மாதிரி இருக்க அவர் அப்படியே ஃபோட்டோ வச்சுட்டு வயன் இந்தாங்க அப்படின்ட்டு தண்ணி கொடுக்க, அப்போது ஜிமினோ அந்த தண்ணியை பிடிக்க உங்கள் ஹேண்டும் அவரோட ஹேண்டும் டச் ஆக, அப்போ நீங்கள் 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்பார்க் ஆகுற மாதிரி தான் இருக்குது. அப்போ ஜிமினும் கிளாஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் குடிக்கிறாரு. நீங்களும் ஒரு மாதிரி நர்வஸ் தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அவரே இந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் காமாக்கிறதுக்காண்டி வயன் என்ன ஜிமின், இல்லை நீங்கள் சின்ன வயசில் ரொம்ப அழகாக இருப்பீங்களோ, ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை இந்த ஃபோட்டோவில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கல்ல, ஸோ அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்க்குறீங்க. அது ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா அந்த ஃபோட்டோவை அப்படியே திருப்பி வச்சுக்கிட்டீங்க ஜிமினுக்கு தெரியாத மாதிரி. ஜிமினுக்கு சிரிப்பு தான் வருது நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது. அது நானும் ஆரமும் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும் போது எடுத்த ஃபோட்டோ. அதில் நான் ஒன்றும் அவ்வளோ அழகாலாம் இல்லை. யார் சொன்னா, செம்ம அழகாக தான் இருக்கீங்க அப்படின்ட்டு அவரும் காம்ப்ளிமெண்ட் கொடுக்க, உங்களுக்கு இங்கே வெக்கம் வேற வர, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அது ஜிமினுக்கும் புரியுது. ஸோ அதனால் அவரும் நிமிர்ந்து உங்களை இன்னுமே வெக்கப்பட வைக்க விரும்பல. அவருக்கும் சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சரி கிளம்பலையா, லேட்டாச்சு. ஆமாம்ல அப்படின்ட்டு அவருக்கு இப்போ தான் தோணுது போல் அங்கேருந்து கிளம்பணுன்னு. ஸோ அவரும் சரியா இப்போது நான் கிளம்புறேன் வயன். ஓகே அப்படின்ட்டு ஜிமின் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு, அப்பாடி என்னடா இது இன்னைக்கு ஏன் இப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி கூட நம்மளுக்கு அப்படியெல்லாம் இல்லை, இவரை மறக்கணும்னு நினைக்கும் போது தான் இதெல்லாம் நடக்கணுமா அப்படின்ட்டு நீங்களும் புலம்பிக்கிட்டே அதுக்கப்புறம் போய் உங்கள் அம்மாவை ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இங்கிட்டு ஜிமின் காரில் போயிட்டுருக்காரு. அவர் அப்படியே ஃபோனில் எடுத்து அந்த ஃபோட்டோவை தான் பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. அதுலேயும் உங்களை ஜூம் பண்ணி பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. ஆரம்பம் ஒரு சின்ன வயசில் ரொம்ப க்யூட்டாக வேற இருக்காரா, இதை வச்சு இவனுக்கு கலாய்ச்சே ஆகணும் இன்னைக்கு அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே தான் அவர் காரை ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காரு. இங்கிட்டு ஜேகே டேயோங்க தான் காமிக்கிறாங்க. இங்கிட்டு டேயோங் ஜாலியாக உட்காந்துட்டு ஃபோன்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் ஜேகே உள்ளே வராரு. என்னடா என்ன பண்ணிட்டு இருந்த? ஒன்றை மாதிரியா வெட்டியாக உட்காந்து கேம் விளாண்டுட்ருக்க? நான் ஜேஹோப்பெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓ அப்படியா, சரி ஆரம் என்ன, ஆரம் தலைவலிக்குதுன்னா எப்படி இருக்காரு? ஓகே நல்லா தான் இருக்காரு. ஜின் தான் போய் ஆரம்பை பார்த்துட்ருக்காரு. அது எப்படி பார்த்துக்காம இருக்க முடியும், அவர் தான் போய் பத்திரமா பார்த்துப்பாரு அப்படின்ட்டு அவங்க கலாய்ச்சிட்டே தான் சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் ஜேகே முகத்தில் அவ்வளோவா ஒன்றும் சிரிப்பு தெரில. ஒரு மாதிரி சீரியஸாக தான் வந்து டேயாங் பக்கத்தில் உட்காராரு. டேயாங் என்ன ஜேகே, உன்ட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஏங்கிட்டியா சொல்லு, கொஞ்சம் சீரியஸாக இருக்கியா, வந்து என் முன்னாடி உட்காரு, உன்ட்ட பேசணும். பேசுடா, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அப்போது ஜேகே கோவப்பட்டு ஃபோனை பிடுங்கி அப்படியே அங்கிட்டு விசாரிச்சிட்டாரு. டே அப்படின்ட்டு பார்த்தா நல்ல வேலை ஒரு சோஃபாவில் தான் விசாரிச்சிருக்காரு. அவர் ஃபோன் சேஃப் தான். ஏன்டா ஜேகே இப்படி பண்ணுற, உன் கோவத்துக்கு ஒரு அளவே இல்லை அப்படின்ட்டு ஜேகே மறைக்கிறாரு. சரி சரி கோவப்படாத, என்ன சொல்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜேகே மேலேயே சாஞ்சிக்கிட்டு டேயாங் கேட்க, உன்ட்ட ஒன்று கேட்பேன், அதுக்கு உண்மையாக மட்டும்தான் நீ பதில் சொல்லணும். உண்மையாக தானே, சரி சொல்கிறேன் கேளு அப்படின்ட்டு ஜாலியாகவே டேயாங் சொல்கிறாரு. உனக்கு வயனை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கேட்க, யாருக்கு தான் வயனை பிடிக்காம இருக்கும், உனக்கும் பிடிக்கும் தானே வயனை? இல்லை டேயாங் நான் அப்படி கேட்கல, நீ வயனை லவ் பண்ணுறியான்னு கேட்டேன். அப்போது டேயாங் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அப்படியே அசையாமல் உட்கார்றாரு. என்ன உன்கிட்ட தான் கேட்குறேன். இல்லைடா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை,
பொய் சொல்லாத. நீ வயன்கிட்ட நடந்துக்கிறத பார்க்கும் போதே எனக்கு நல்லாவே புரியுது. உனக்கு வயன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அப்படிதானே? என்னதான் உளறிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவளுக்கும் எனக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ் தான். அதுக்குன்னு அவளை லவ் பண்ணிட முடியுமா? என்னோட டைப் அவ கிடையாதுரா அப்படின்ட்டு டியாங் சும்மா சமாளிச்சுட்டு இருக்காரு. ஜேகேக்கு தெரியாதா என்ன டியாங் போய் சொல்கிறாரா இல்லையான்னு? ஏன்ட்டு எதுக்கு நீ போய் சொல்கிற? என்கிட்ட போய் சொல்கிறனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? நீ போய் சொல்கிறியா இல்லையான்னு என்னால் நல்லாவே கணிக்க முடியும். சும்மா என்கிட்ட போய் புழுகிட்டு இருக்காத டியாங் அப்படின்ட்டு ஜேகே ரொம்ப சீரியஸாக தான் கேட்குறாரு. ஸோ டியாங்கும் இல்லைடா, அது லைட்டாக ஒரு அட்ராக்ஷன் அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. பொய் சொல்லாத. சரி, இப்போ உனக்கு நான் என்ன தான் சொல்லணும்? அவளை லவ் பண்ணுறியா இல்லையா? இதை லவ்னு எல்லாம் சொல்லிட முடியாது. அவளை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். பிடிச்சிருக்குன்னா எந்த விதத்தில் பிடிச்சிருக்கு? அது எனக்கு அவளோட கேரக்டர் பிடிச்சிருக்கு, அவள் நடந்துக்கிற விதம் பிடிச்சிருக்கு. நான் எப்படியெல்லாம் எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தனோ அதே மாதிரி தான் வயனும் இருக்கா. ஆனால் அவளுக்கு தான் ஜிமினை பிடிச்சிருக்கே. ஸோ நான் என்ன பண்ண முடியும்? அப்போ உனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளை லவ் பண்ணுற, அப்படி தானே? சரிடா, அப்படியே வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு என்னமோ அவள் கூட இருக்கும் போது தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி தோணுது. அவங்க கூட இருக்கும் போதும் ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் என்னமோ அவள் கூட இருக்கும்போது மட்டும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நான் எப்போவுமே சிரிச்சிட்டே இருக்கேன், அது ஏன்னு எனக்கும் தெரில. அப்போ ஜேகேக்கு நல்லாவே புரியுது டியாங் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னு. ஆனால் இது நடக்குமா? இது பாசிபிளா அப்படின்ட்டு தான் ஜேகே மனசில் ஒரு கொஷன் மார்க் வருது. இங்கே பாரு ஜேகே, இதை ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்காத, புரிஞ்சுதா? இங்கே பாரு, அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி அவள் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அடமெண்ட்டான டைப் நான் கிடையாது, அது உனக்கே தெரியும். ஸோ அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூடயே அவள் ஜாலியாக இருக்கட்டும். எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, ஸோ லாஸ்ட் வரையும் அப்படியே இருந்துட்டு போட்டோம், அவ்வளோதான் அப்படின்ட்டு டியாங் அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் ஜேகேவால் அப்படி ஏற்றுக்க முடியல. உனக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லு, வயன் உனக்கு தான் ஏன்னா அப்படின்ட்டு டியாங் அப்படியே ஷாக் ஆகிட்டு ஜேகேவை தான் திரும்பி பார்க்குறாரு. ஜேகே, ஆமாம், உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லு, அவளை எப்படியாச்சும் உன் கூட நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல டியாங் குழப்பமா ஜேகேவை தான் பார்க்குறாரு. ஸோ இப்போது அந்த சீனை கட் பண்ணிட்டு எங்கிட்ட ஆரம் ரூமில் தான் புலம்பிட்டு இருக்காரு. பாரிஜன் போய் எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஜிமின் ரிட்டர்ன் வரல. என்ன பண்ணுறது, மழை வேற பயங்கரமாக பேஞ்சிட்ருக்கு, டிராஃபிக் வேற அப்படின்ற மாதிரி அவர் தான் நியூஸை பார்த்துட்டே சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாரு, நீ எதுக்கு டென்ஷன் ஆகிற? ஃபஸ்ட்டே உனக்கு தலை வலிக்குது இல்லை? இந்தா காஃபி குடி, உனக்கு மெடிசன்லாம் வச்சுருக்கேன், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எடுத்துக்கோ, சரியா அப்படின்ட்டு கேரிங்கான்னு ஜின் சொல்லிட்டு இருக்காரு. டேய், நான் என்னடா புலம்பிட்டு இருக்கேன், நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? இங்கே பாரு, ஜிமின் வந்து சின்ன குழந்தை கிடையாது, அவன் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுவான், புரிஞ்சுதா? சேஃபாகவே வருவான். அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, உனக்கும் இருக்குன்னு தெரியும். சும்மா இப்படி எல்லார பற்றியும் ஃபீல் பண்ணிவிட்டு நீ உன்னோட உடம்பை கெடுத்துக்காத, ஃபஸ்ட்டு ஒன்றை பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஜின் சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு ஜின் அங்கேருந்து போகிறாரு. அப்போ ஆரம், ஏ ஜின், என்னடா? இல்லை, ஜிமின் ரிட்டர்ன் வந்தோன்னே என்கிட்ட ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ண, சரியா? இல்லைன்னா எனக்கு நிம்மதியாகவே ரெஸ்ட் எடுக்க முடியாது. சரி சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜின் போகிறாரு. அப்போ தான் கரெக்டாக ஜேஹோப்பும் அவரோட ரூம் போயிட்டுருப்பாரு. ஏ ஜின், என்ன ஆரம் எப்படி இருக்காரு? நல்லா தான் இருக்கான், ஆனால் ரொம்ப புலம்பிகிட்டே இருக்கான். புலம்புறாரா? எதுக்கு? இல்லை, அவன் ஏன் தான் இப்படி இருக்கானோ? அவன் எப்போவுமே மற்றவங்கள பற்றி தான் யோசிக்கிறான், மற்ற மெம்பர் சேஃபாக இருக்காங்களா, அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்ட்டு தான் யோசிக்கிறானே தவிர அவனை பற்றி எப்போவுமே யோசிக்கிறதே இல்லை. அதுதான் எனக்கு செம்ம கோவம் வர வைக்குது அவன் மேலே. சரி சரி ஜென், நீங்கள் எதுக்கு கோவப்படுறீங்க? நீங்கள் கோவப்படாதீங்க. ஆரம் அப்படி தானே, அவர் எல்லாத்தையுமே ரெஸ்பான்சிபிளாக எடுத்து அவர் தானே பார்த்துட்ருக்காரு, அதனால தான் அவர் அப்படி. இருந்தாலும் அவனோட ஹெல்த்தும் முக்கியம் தானே. அவனுக்கு காலிலேருந்து தலைவலி, ஆனால் அதை பார்க்காம ப்ராக்டிஸ் கரெக்டாக நடக்குதா, கான்சர்ட்டுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பார்க்குறான். அவன் ஹெல்த்தை பார்த்துட்டு இருந்துருக்குமா இருந்துச்சு, அதனால தான் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஜின் தான் ஆரம் பற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஜேஹோப்பும் சரி சரி ஜின் விடுங்க, அவருக்கு சரியாயிடும். சரி, நீ சாப்பிட்டியா அப்படின்ட்டு ஜின் கேட்க, நான் சாப்பிட்டேன், நீங்கள் தான் இன்னும் சாப்பிடல, உங்களுக்கு டிஃபன் எடுத்து வச்சுருக்கேன், வாங்க நீங்கள் வந்து சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு ஒரு மெம்பர்ஸுமே ஒருத்தர் மேலே அவ்வளோ பாசமாக தான் கேர் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது இந்த விஷயத்துலையே நல்லாவே தெரியுது. ஜின் ஆரம் கண்டி ஃபீல் பண்ண, ஆரம் எல்லாருக்காண்டியுமே ஃபீல் பண்ண, ஜேஹோப் அப்படின்ட்டு எல்லாருமே ஒருத்தர் மேலே அவ்வளோ பாசமும் கேருமே வச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்க இப்போது வளர்ந்துட்டும் போயிட்டுருக்காங்க. அதனால தான் இந்த வேர்ல்ட்லேயே டாப் 1 பாய் குரூப்பாக இருக்காங்க.
ஏன்னா இவங்க செல்ஃபிஷாக அவங்கள பற்றி மட்டும் யோசிக்காமல் மற்ற மெம்பர்ஸ் பற்றியுமே யோசிக்கிறாங்கல்ல. அது ஒன்று தான் இவங்கள இவ்வளோ கிரேட்டான பர்சன்ஸாக எல்லாருக்கும் முன்னாடியும் காட்டிகிட்ருக்கு. ஸோ ஓகே, நம்ம இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ ஓகே, உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய்.